எவ்வாறு மருமன உன் பக்கம் நியாயம் இருந்தப்ப என் பொண்டாட்டி பிள்ளையாட்டி சண்டை விட்டுக்கிட்டு தான் இருந்தேன். ஆனா இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீ பண்றது தப்புன்னு எனக்கே தோணுது. அந்த முத்துராசு பையன் ரொம்ப தப்பான பையன் மாமா. சரி, அவன் தப்பானவன் நீ எப்படியே சொல்வ? உங்ககிட்ட ஏதாவது ஆதாரம் இருக்கா? அவன் தண்ணி அடிப்பேன், தம் அடிப்பேன், அதானே? அது யாரு தான் பண்ணல? எல்லாம் கல்யாணம் சரியா போறீங்க மாமா. தண்ணி அடிப்பான், தம் அடிப்பான்லாம் ஒரு பிரச்சனை கிடையாது. அவனுக்கு நிறைய பொம்பளை சமாச்சாரம்லாம் இருக்கு. நீ அதை நிரூபி. உன்னை மகாவை கல்யாணம் பண்ணிக்க சொல்லும் போது அவ ஏன் புள்ள, எனக்கு உரிமை இருந்துச்சு. இப்ப அவ உன் பொண்டாட்டி. உங்க ரெண்டு பேருக்கு நடுவில் நான் வரக்கூடாதுல்ல? எனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. சரி பண்ண, நான் பிரச்சனை பண்ணல. சும்மா இந்த பொதுவா எல்லாம் சொல்ல வேணாம். முத்துராஜ் காயத்ரி கல்யாணத்துல என்னால எந்த குழப்பமும் வராதுன்னு சொல்லு. நீ ஏதாவது பண்ணன்னு தெரிஞ்சது அடுத்த நிமிஷமே நான் அந்த வீட்ல இருந்து வெளியே வந்துருவேன். நான் இந்த கல்யாண விஷயத்துல தலையிட மாட்டேன். அத கொஞ்சம் சத்தமா தான் சொல்ல. நான் இந்த கல்யாண விஷயத்துல தலையிட மாட்டேன், போதுமா? என்னம்மா இப்ப சரிதானே? உசுறு எடுக்கிறாங்க. உனக்கு என்னத்தை சொல்லி புரிய வைக்கிறது தெரியல. என் மேல ஏதாவது கோவமா? உன் மேல எனக்கு என்ன கோவம்? அது நீங்க என்ன அவாய்ட் பண்ற மாதிரி தெரிஞ்சது, அதான். அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. இப்போ உனக்கு என்ன? அவரு போன் பண்ணிருந்தாரு. யாரு? ஆதவன். நீ என்ன முடிவு பண்ணிருக்கேன்னு என்கிட்ட கேட்டாரு. நீ என்ன சொன்ன? நான் எதுவா இருந்தாலும் உங்ககிட்ட பேசுங்கன்னு சொல்லிருக்கேன். இல்ல, நான் பேசுறதுக்கு என்ன இருக்கு? எதுவா இருந்தாலும் நீயே பேச வேண்டியதானே? நான் என்ன பண்ணணும்? உனக்கு என்ன தோணுதோ செய்ய வேண்டியதானே? எல்லாத்தையும் நானே சொல்லி கொடுக்கணுமா? நீ சொந்தமா யோசிக்க மாட்ட? முடிவு என்னன்னு உங்களுக்கு தெரியும்ல? தவறே, ஏற்கனவே எல்லாரும் விரோதி மாதிரி தான் பாக்குறாங்க. இந்த விஷயத்துல நான் ஏதாச்சும் பண்ண போய் அப்புறம் வேற ஏதாச்சும் பிரச்சனை ஆச்சுன்னா அவ்வளவுதான். பாரு, வேற எது வந்தாலும் சொல்லு, நான் செய்றேன். இந்த விஷயத்துல என்னால எதுவும் செய்ய முடியாது. நீங்க தான் நான் பாத்துக்கிறேன்னு சொன்னீங்க. ஆமா சொன்னேன். இப்ப என்ன பண்ணும்ன்ற? அப்ப சொன்னேன். நான் உங்களை அண்ணனா நினைக்கிறேன். அப்பாவதான் பார்த்தேன். அப்பா தானே. ஒருவேளை அப்பா உயிரோட இருந்திருந்தா இப்படி நடந்திருக்காதோ என்னமோ. நான் உங்களை ரொம்ப நம்பினேன். என்ன இப்படி பாதியிலே என் நிலைமை தெரியாம பேசாத. எப்பவும்
யாராலையும் நமக்கு பிடிச்ச மாதிரி நடக்க முடியாதுல்ல. எனக்கு புரியுதுன்ன. பரவாயில்ல, ரொம்ப நன்றி. காயத்ரி, காயத்ரி, காயத்ரி எங்க இருக்க? ஹே, நீ இங்கதான் இருக்கியா? நான் உன்னை வீடு பூரா தேடிட்டு இருக்கேன். இவனெல்லாம் என்னையா பண்றது? என்ன நீ கல்யாணம் பண்ண மாதிரியா இருக்க? சிரிச்சு சந்தோஷமா இருக்க வேண்டாமா? பாரு, உன் தலைமுடிலாம் இப்படி களைஞ்சு போயிருக்கணும். பாரு, இதெல்லாம் பார்க்க மாட்டியா? யோ, அங்க பாரி அநியாயத்தை வேணும்னு வெறுப்பேத்துறதுக்கே பண்ணிக்கிருக்காயா. நீ அமைதியாடுறா. ஒண்ணும் இல்ல, வர்ற வழியில பூ உனக்காக வாங்கினேன். இத உனக்கு கொடுக்கலான்னு தான் தேடிட்டு இருந்தேன். என்ன காயத்ரி கையை நிட்டுற? திரும்ப நானே வச்சு விடுறேன். அவங்க பியூஸ புடுங்கி ரொம்ப நாள் ஆச்சு. நல்லா திரும்ப வச்சு விடுறேன். யோ, வர்ற கோவத்துக்கு அவனை சப்புன்னு ஒரு அப்பப்லான் இருக்கியா? போய் அப்பு இல்லையா? ஒன்னே அப்ப சொன்னேன். பார்த்துட்டு தானே இருக்கேன். பாப்பா, பூவை கொடுத்தவங்க உதறாம கொடுத்துட்டாங்க போல இருக்கு. தண்ணி எல்லாம் எப்படி தெரிச்சிருக்கு பாரு. மேல எல்லாம் தண்ணி. அங்க பாத்தியா? அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வாட்ஸ்அப்ல பொண்ணு போட்டோ ஸ்டேட்டஸ் போடுன்னு சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்றானுங்க. நாம ஜோடியா நின்னு ஒரு போட்டோ எடுத்து ஸ்டேட்டஸ் போட்டுருமா? பாரு சரி, கேமரா பாரு. நல்லா திரும்ப இப்படி. இப்ப சரி. மாயா எல்லாம் மீறி போறான். காயத்ரி எங்க பாத்துட்டு இருக்க? சரி, காயத்ரி எங்க போற? அது பொம்பளை பிள்ளை. என் கையால தாண்டா சாவு. வா மாமா. ஆத்தல எப்படி சௌக்கியமா? அதெல்லாம் நல்லா இருக்கா? என்னப்பா இவன் எப்ப பார்த்தாலும் இந்த வீட்லயே இருக்கா? நட்பு மாமா, நட்பு. நட்புனா தெரியுமா உங்களுக்கு? வருமான, நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத. இவனை எப்ப இந்த வீட்டை விட்டு அனுப்பணும்னு நினைக்கிறியோ அன்னைக்குதான் உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். என்னப்பா மாமா பாட்டு பேசிக்கிட்டு இருக்காரு, நீயும் பாத்துக்கிட்டு இருக்க? டேய், சும்மா சொன்னேன்டா. அப்புறம் மருமன எப்படி போயிட்டு இருக்கு? சிறப்பா போயிட்டு இருக்க. அப்படியா? ஏன் இவ்வளவு சந்தேகமா கேக்குறா? இல்ல இல்ல, சும்மா. என்னடா கத்தே, மாமா போடுறா, நம்ப மாட்டா அப்படி? ஆமாமா, சொன்னா நம்ப மாட்டீங்க. காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் உங்க மாப்பிள்ள உங்க பொண்ணோட முந்தானை பிடிச்சு சுத்துறதும், அதுக்கப்புறம் விதவிதமா சமைச்சு இடுப்புல வச்சு ஊட்டுறதுன்னு ஒரே கூத்தா இருக்கு. சந்தோஷம்யா, ரொம்ப சந்தோஷம். ஏப்பா, மாமாவுக்கு ப்ரூவ் பண்ணி காட்டுப்பா. என்னது? என்ன ப்ரூவ் பண்ண? என்ன இப்படி கேட்டுவிட்ட? உன் பொண்டாட்டிய செல்லமா கூப்பிடுவல்ல, அத மாதிரி கூப்பிட்டு மாமாக்கு ஒரு சாம்பிள் காட்டு. அதே புறா மாமா முன்னாடி. நீ சாப்பிட்டு பாருங்க, சூப்பரா இருக்கும். என்னடா பழக்கடைக்கார மாதிரி பேசுற? அட நீ சும்மா இருங்க மாமா, நீ கூப்பிடுப்பா. மகாகுட்டி. ஓஹோ,
மகா ஸ்வீட் ஹார்ட், ஆஹா. மகா டார்லிங், எம்மா 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 வாடா வாடா, வா வா வா, இங்க பாரு. அப்பா அப்பா வந்திருக்காருங்க, அப்பா வந்திருக்காரு. மகா டார்லிங். அப்பா கண்ணாடியை எரிக்கிறாளே. என்னம்மா